அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்து விவரிக்கக்கூடிய கதையின் பெயர் வந்து இரண்டு குழந்தைகள். இந்த கதையின் கதையாசிரியர் ஜெயகாந்தன். இந்த கதையை வந்து அவர் வந்து டிசம்பர் 2000 வந்து எழுதியிருக்காரு. இது ஒரு சிறுகதை. ஸோ கதைக்கு நிறைய போயிடலாம். ஸோ இந்த கதை வந்து ஒரு தெருவில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து ஒரு 2-3 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் வந்து வரிசையாக அமைஞ்சிருக்குது. ஸோ ஒவ்வொரு அடுக்குமாடிக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை மாரி ஒரு கொட்டகையும் போடப்பட்டிருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, எல்லாருமே வந்து அந்த தெருகளில் தங்கியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், வக்கீல், இன்ஜினியர்ஸ் அந்தமாரி வந்து பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த தெருக்களில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த குடிசை எதுக்குன்னா, எல்லாருமே வந்து கார் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காரை நிப்பாட்டுறதுக்காண்டி தான் அந்த குடிசையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கக்கூடிய ஒரு தெருவில் மழைக்கும் புயலுக்கும் வெயிலுக்கும் அசையாமல் இருக்கிற அந்த குடிசைகளில் ஒரு ஏழை பெண் ஒருத்தி வந்து அந்த குடிசையில் தங்கியிருக்கிறதுக்காண்டி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பெண்ணோட பேர் வந்து சிவப்பி. அந்த சிவப்பி தான் இந்த கதையோட வந்து ஒரு முக்கியமான ரோலாக கதாநாயகியாக கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த சிவப்பிக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனோட பேர் வந்து சோனையா. ஸோ அப்போ வந்து இப்போ சிவப்பியும் சோனியாவும் எங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குடியிருப்பில் தங்கியிருக்கிற ஒரு சப் ரிஜிஸ்டர் சுப்பு ஐயரோட வீட்டில் அவங்க அந்த சிவப்பிக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே தங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனாலனா, அந்த சிவப்பிக்கு வந்து அந்த சப் ரிஜிஸ்டர் சுப்பு ஐயரோட மனைவிக்கு அந்த சிவப்பியை வந்து ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து யாருமே இல்லை இந்த லோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து தங்குறதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவப்பி வந்து சோனையாவை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாள். இடுப்புலேயே வச்சுக்கிட்டு எங்கேயுமே இறக்கியே விட மாட்டாள். ரொம்ப கொஞ்சுவா, எப்போ பார்த்தாலே முத்தமிட்டு கொஞ்சிருக்குவா. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் வந்து அவளோட வேலை என்னென்னா, இருக்கிற எல்லார் வீட்லேயும் வேலை செய்வான். போயிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே கொடுக்குற சின்ன சின்ன கொஞ்சம் காசுகள் அந்தமாரி காசெல்லாம் எடுத்து அவளோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்குவான். ஆனால் சுப்பு ஐயரோட வீட்டுக்கு வேலை செஞ்சால் மாத்திரம் அங்கே காசு வாங்க மாட்டான். எதனாலனா, அங்கே வந்து அவங்க வந்து மத்தியான ஒரு வேலைக்கு வந்து அவங்களோட வீட்டில் போயிட்டு சாப்பாடாக வாங்கி சாப்பிட்டுக்கிடுவான். அதனால் அங்கே காசு வாங்க மாட்டான். ஸோ அவளோட பகல் பொழுதெல்லாம் எப்படி கழிப்பா அப்படின்னா, அந்த வீட்டில் முனையில் இருக்கிற ஒரு விறகு கடை இருக்கும். அந்த விறகு கடையில் போயிட்டு யாராவது வந்து விறகு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்கன்னா, அந்த வீட்டுக்கு வந்து விறகு சமந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது தான் அவரோட அந்த சேப்பியோட அன்றாட வேலையாக இருக்கும். அதையும் வந்து அவள் சேமித்து வச்சுக்குவா. ஸோ இப்போ வந்து ஒரு இடுப்புலேயே வச்சு குழந்தைய வந்து சுமந்துட்டு இருக்க சிவப்பி விறகு சுமை வந்து உடனே இடுப்பு சுமையை குறைச்சிட்டு சோனியாவுக்கு வந்து ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்துட்டு, நீ வந்து இந்த மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நான் வந்து விறகு போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவான். அதுலேருந்தே அவங்களோட பாச பிணைப்பு தெரியும், சோனியாவுக்கும் சிவப்பிக்கும் இடையில இருக்கிற பாச பிணைப்பு. ஸோ அப்போ வந்து சோனியாவும் அமைதியாக அதை கேட்டுக்கிட்டு அம்மா அங்கிட்டு போன உடனேயே வந்து அந்த தெருமுனையை எட்டி பார்ப்பான், அம்மா எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா மேலேயும் அவனுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குது. ஸோ அவங்க விறகு போட்டுட்டு வர்றது தட்டியும் பார்த்திங்கன்னா, அந்த முறுக்கை சாப்பிடாம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அம்மா வந்து உடனே சந்தோஷத்தில் அவங்க 2 பேரும் கொஞ்சம் முத்தமிட்டுக்கிட்டு, நீ இன்னும் முறுக்க சாப்பிடவே வேண்டிய அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ சாப்பிடுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்லைம்மா நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து சொன்னோம்ல, இப்போ வந்து சுப்பையரோட வீட்டில் வந்து அவளோட மதிய உணவு வந்து
11 மணிக்கு வந்து ரெடி ஆயிரும். அப்போ வந்து 11 மணி டைம் வரும்போது இவங்க வந்து ஒரு ஒரு தகர குவளைய எடுத்துக்கிட்டு அவங்களோட வாசல்ல போய் நிப்பா. ஸோ அப்போ வந்து சூப்பையர் வந்து அவங்களோட வாசல்ல வந்து ஒரு சேர்ல அமர்ந்துக்கிட்டு, யார் வந்திருக்கிறது? சிவப்பியா? அப்படின்னு சொன்னோடனே, ஆமாங்கய்யா அப்படின்னு சொன்னோடனே, உள்ள அவங்க மனைவியை வந்து இந்தாம்மா உன்னோட ஜீவிதம்மா வந்திருக்கா, என்னன்னு வந்து கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவரோட பாஷையில். அப்போ வந்து அவங்களோட மனைவியை வந்து இதோட என்ன சொல்ல கஞ்சியோட வர்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கஞ்சி வந்து ஊற்றுறாங்க அந்த தகர குழுவையில். அப்போ வந்து சிப்பாயர் வந்து கூர்ந்து கவனிக்கிறாரு. ஒரு பருக்க கூட வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் குறியாக இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த கஞ்சியை வந்து அந்த குவளையில் ஊற்றும் போது டபக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ வந்து அந்த சுப்பையர் கேட்குறாரு, என்னம்மா சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னோடனே சுப்பையரோட மனைவி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சம்பாதிச்சு வச்ச காசையாக நாங்கள் வந்து கொண்டு போயிட போகிறோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே, இந்தாம்மா சிவப்பி, என்ன உனக்கு கஞ்சி தானே ஊற்றுறேன், போய் கையை ஓட்டி எடுத்து காமி அவருக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தையும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அந்த சப்ரிஜிஸ்டர் அந்த சுப்பையரோட மனைவி வந்து கொஞ்சம் ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்குது. அவர் எப்போ பார்த்தாலும் திட்டுறது தான் அவரோட வேலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து சிவப்பி வந்து இதை பாருங்கய்யா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு, அந்த ஆடை இருக்கிறது, இந்த வெறும் ஆடை தான் இருக்குது மேட்டாப்பில், அதுதான் டபக்குன்னு விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடையை தூக்கி போடுறாங்க. அவனே அந்த சூப்பையர் சொல்கிறாரு, எதுக்கு அந்த ஆடையை தூக்கி போட்ட, அதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த சிவப்பி வந்து அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வயல்வெளி இருக்குது போல இருக்குது. அந்த வயல்வெளியிலேருந்து டைரெக்டாக வந்து அறுவடை செஞ்சு வர நெல்லில் தான் அவங்க சமைக்கிறாங்க. அது எவ்வளோ சத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்க அந்த சிவப்பி வந்து டெய்லி மத்தியான உணவாக அவங்க போய் அங்கே வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ வந்து அதை காமிச்சிட்டு அப்போ வந்து அந்த ஐயர் வந்து அவர் சொல்கிறாரு, அதில் எவ்வளோ சத்து இருக்குது, எதுக்கு நீ தூக்கி போட்டேன்னு சொன்னோடனே, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி சொல்லிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த ஐயர் வந்து நினச்சிக்கிறதாரு, லோகத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற கஞ்சியில் தான் வந்து சத்தெல்லாம் ரொம்ப சத்தாக இருக்குது, சத்தெல்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அப்படியே போகுது, டெய்லி வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. நாள் டெய்லி போயிட்டு போகும்போது அவர் இன்னொன்று சொல்கிறாரு. ஸோ அந்த கஞ்சியை குடிச்சிட்டு என்ன தெம்பாக இருக்கிறா, அதில் தான் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குழலில் சொல்கிறார். அவரோட கொஞ்சம் அவரோட இதை காமிக்கிறாரு, என்ன சொல்ல, அவரோட பவர் காமிக்கிறாருன்னு சொல்லுவாங்களேன் அந்த சிவப்பிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிவப்பி வந்து ராமநாதபுரத்துலேருந்து வந்து பஞ்சமலை பேருக்காண்டி மதுரைக்கு வந்திருக்காங்க. அந்த ஊர் அந்த தெரு இருக்கிற இடம் வந்து மதுரை. ஸோ அந்த அவள் பேர் தான் சிவப்பி, பட் ஆனால் அவள் வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பாள். அவளோட உடற்கட்டை வந்து இந்த ஆசிரியர் எப்படி விவரிக்காருன்னா, ஆரோக்கியமும் திடமுமான உடற்கட்டும் உடைய அவள் பஞ்சத்தில் அடிபட்டு இந்த நகரத்திற்கு வந்தவள் தான் என்றாலும் இங்கு உள்ளவர்கள் கண்டு வியக்கும்படி இருந்தது அவளோட உடல் வளர்ப்பு. செழிப்பாக இருக்கும் பூமியில் வளமாக வாழும் வாய்ப்பு கிட்டிருந்தாலும் நிச்சயம் இவளால் முறம் கொண்டு புலியை விரட்டி இருக்க முடியும். ஆனால் இப்போது முறம் கொண்டு தானியங்கள் புடைப்பதும் கூலிக்கு வேலை செய்வதும் அவள் தொழிலாக மாறிவிட்டது. ஸோ அந்த மாரி வந்து அவளோட நிகழ்கால வாழ்க்கையை வந்து விவரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இடுப்பில் இருக்க குழந்தையும் தாய்மா வந்து அந்த சிவப்பியை வந்து அவங்களோட கணவர் கருப்பியார் தேவன் வந்து அந்த மதுரை வீதியில் விட்டுட்டு நான் வந்து
வடக்கில் இருக்கும் நகரத்துக்கு போயிட்டு நான் வந்து காசு சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டு போனவர் தான். அவர் வந்து திரும்பி வரவே இல்லை. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப வருஷமாக வரவே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த சிவப்பி வந்து இங்கே இருக்கிற எல்லார் வீட்லேயும் வேலை செஞ்சு அவளோட டெய்லி நாட்களை கழித்து வந்துட்டு இருந்தான். ஸோ அன்று வந்து ஐயவர்களுக்கு பிறந்த தின வைபவம், வீட்டில் விசேஷம். ஸோ வந்து இப்போ வந்து அந்த சுப்பையர் வீட்டில் வந்து விசேஷம்னாக்கில் கொஞ்சம் தடால்படலான விருந்து வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிவப்பி வந்து இன்றைக்கி வந்து அந்த விருந்து நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து 11 மணி கிடைக்க வேண்டிய மதிய உணவு வந்து கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து அந்த வழக்கம் போல் இருக்கிற அந்த தெருமுனையில் இருக்கிற அந்த மரத்தடியில் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எப்போ அவங்க வந்து ரெடியாகி அந்த விருந்தெல்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க அந்த விருந்து முடிகிற ஒரு நிலைமையில வந்து நிறைய பேர் வந்து அந்த வீட்டில் இருந்து சாப்பிட்ட இலையெல்லாம் வந்து வெளில வந்து போடுற சத்தம் கேட்டோடனே அந்த பையனும் சிவப்பியும் வந்து விருந்து முடிய போகிற நிலைமை வந்துருச்சு. நம்ம போயிட்டு சாப்பாடு கேட்கலாம் இப்போ அந்த ஐயர் வீட்டில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தகர குழந்தையை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இப்போ வந்து இந்த கதையில் வந்து 2 குழந்தைகள் சொன்னேன். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு குழந்தைய பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ 2வது குழந்தைய பற்றி உங்களுக்கு ஆர்வம் எடுத்துருக்கலாம், யார் அந்த 2வது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 2வது குழந்தையோட இன்ட்ரொடக்ஷன் இங்கே வருது. இப்போ வந்து உள்ளே போன உடனே அந்த சிவப்பி உள்ளே அந்த வாசலில் போய் நிற்கிறா. அப்போ வந்து வழக்கம் போல் அந்த சுப்பையர் வந்து என்ன சிவப்பி இன்றைக்கும் வந்துட்டியா, சோனியா வந்து இடுப்பில் இருந்து இறங்கவே மாட்டானா, டேய் அம்மாவுக்கு வந்து இடுப்பு வலிக்க போகுது இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கொஞ்சம் கோபமாக திட்டுறாரு அந்த குழந்தைய பார்த்து. அப்போ வந்து சிவப்பி வந்து நினச்சிக்கிட்டா நம்ம ஐயர் வந்து சுப்பையர் வந்து நம்ம குழந்தைய வந்து கெஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டா. அப்புறம் வந்து அந்த சுப்பையரோட பொண்ணு வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க விருந்துக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து சுப்பையரோட மனைவி வந்து அந்த சிவப்பியை பார்த்த உடனே, சிவப்பி வந்துட்டியா, உனக்காண்டி தான் கொஞ்சம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சந்து வழியாக பின்பக்கம் வா, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு தண்ணி இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாரி நிலைமை இருக்குது, நீ வந்துட்டுனா கொஞ்சம் தண்ணி மோந்து அந்த பானையில் நிரப்பி வை அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து சிவப்பி வந்து சோனியாவை வந்து அந்த மர நிழலில் வந்து இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடுறான். திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுறான். அப்போ வந்து அந்த பையனை வந்து அந்த பையன் வந்து அமைதியாக வந்து அழாமல் இருக்கிறான். அதை பார்த்த உடனே சுப்பு ஐயருக்கு வந்து கொஞ்சம் கோபமும் மனஸ்தாபம் வந்துருச்சு. எதுக்கு இந்த பையன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறானே, நம்ம திட்டினதுக்கும் வந்து அந்த பையன் வந்து மோசடிக்காமல் சிரிச்சுட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சுப்பையரோட பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுப்பையரோட குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தைக்கும் இந்த சோனியா அந்த பையனுக்கும் வந்து 4 வயசு, அந்த சுப்பையரோட பொண்ணுக்கும் பொண்ணோட பையனுக்கும் 4 வயசு. அப்போ வந்து அந்த பையன் வந்து அழுதுகிட்டே வரான் வெளியில். அழுதுகிட்டே வரும்போது சுப்பையர் வந்து என்னையா கண்டு அழுதுகிட்டே வெளில வர அப்படி சொல்லி கேட்குறாரு. அவன் வந்து பதிலே சொல்ல மாட்டேக்கான், அழ மாத்திரம் தான் செய்கிறான். சரி இவனை சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவை பார்த்து, அங்கே பாரு அவன் உட்காந்துருக்கான் பாரு, அவனை அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வேடிக்கை காமிச்சு இவனை வந்து சிரிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டுறாரு. அப்போ வந்து அப்பவும் வந்து அவன் வந்து அவனோட அழுகை வந்து நிற்காம குதிச்சு அழுகிறான். அப்போ வந்து சுப்பையரோட பொண்ணு வந்து சாப்பிடாமலும் வந்து வெளியில் வந்து அந்த அந்த பொண்ணோட பையனை வந்து சுப்பையரோட பேரனை வந்து திட்டிக்கிட்டே வரான். சனியை நான் கொஞ்ச நேரம் கூட என்னை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்துட்டு சாப்பிட்ட இலையோட வந்து தெரு முனையில் வந்து வாசலில் வந்து போட்ட உடனே சுப்பையர் பார்த்துட்டு, என்னம்மா நீ வந்து சரியாக சாப்பிடாம
இப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடந்துக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்கிறான், என்னை எங்கே சாப்பிட விடுறான் அந்த சனியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சனியன்னு சொல்லி அந்த பையனையே திட்டுறான். அப்போ வந்து பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த சோனியாவை பார்த்து, டேய் சோனியா, நீ வந்து உனக்கு ஜிலேபி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பையனுக்கு புரியலை ஜிலேபினா என்னன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து அவர் வந்து அவனோட பாஷையில் மிட்டாய் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மிட்டாயின்னு உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மிட்டாய் அப்படின்னு அந்த இலையில இருக்க போய் பாரு, இலையில இருக்கிற மிட்டாய் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த பையனுக்கு விவரம் அந்த அளவுக்கு தெரியாது. அந்த பையனுக்கு பசியில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எச்சிலில் இருக்க அந்த ஜிலேபி எடுத்து சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சுட்டான் ஒரு வாய். அப்போ வந்து அவங்களோட அம்மா வந்து அதை பார்த்துட்டு ஓடியாந்து வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே அவளை வந்து அந்த பையனை வந்து அடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் அடிச்சுட்டு மண்டையில் லைட்டாக கொட்டிட்டு, இது வந்து தப்பான சேவை, இது தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சுப்பையர் கேட்குறாரு, எதுக்குமா குழந்தைய போட்டு அடிக்கிற அப்படின்னு உடனே, அது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இப்போது எச்சி பெருக்கி சாப்பிட்றான், நாளைக்கு வந்து இதுவே அவனுக்கு வழக்கமாகி வளர வந்து இதுவே அவனுக்கு பழக்கமாயிரும், இதுவே அவனுக்கு தொழிலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதனால தான் நான் வந்து அவனுக்கு கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பையன் வந்து அழுதுகிட்டே, தாத்தா தான் வந்து எனக்கு வந்து என்னைய வந்து அதை எடுத்து சாப்பிட சொன்னாருன்னு. அந்த சிவப்பிக்கு வந்து இன்னும் கோவம் வந்துருச்சு. ஏயா உங்கள் வீட்டு குழந்தைனா இப்படி எடுத்து சாப்பிட சொல்லுவீங்களா, நாங்களாம் வந்து இலக்காரமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பையரை பார்த்து கொஸ்டின் கேட்குறான். அப்போ வந்து உனக்கு தெரியுமா நான் வந்து எடுத்து சாப்பிட சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் கேட்குறாரு. அப்போ வந்து அவங்களோட மனைவியும் வந்து இந்த சிவப்பிக்கு சப்போர்ட் பண்ணி, என்னென்னா உங்களை பற்றி தான் தெரியுமே, நீங்கள் சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே, உங்களோட கஞ்சியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன், நான் இனிமேல் எப்படி சாப்பிட முடியும், உழைச்சி சாப்பிட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அப்படியே போயிருந்தேன். அப்போ வந்து சுப்பையருக்கு வந்து இன்னும் கோபம் வந்துருச்சு அதிகமாக. இடையில வந்து அந்த சுப்பையரோட மனைவி சொல்கிறாங்க, அந்த இந்தமாரி உங்கள் புதுசாக எப்படி பண்ணோடனே சொன்னோடனே அவங்களோட மனைவி சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணுறது, உன்னோட குழந்தையும் வந்து 4 வயசு, நீ வந்து அடித்து திருத்தி அவனை சொல்கிற இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு வந்து அவருக்கு வந்து 70 வயசு ஆகுது, அந்த குழந்தைய நான் அடிக்கவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செல்லமாக வந்து அவரோட மனநிலையை வந்து அங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு அந்த சிவப்பி வந்து சோனியாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அப்போ வந்து சுப்பையர் வந்து நினச்சிக்கிறாரு, போ இந்த லோகத்தில் வந்து எங்கே போனாலும் வந்து எங்கள் வீட்டு கஞ்சி மாரி வரவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கர்மம் இவங்க சுப்பையரோட மனைவி இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து சுப்பையர் சொல்கிறாரு, நாளையிலேருந்து வந்து கஞ்சியை வந்து வடிக்காத, பொங்கினா தான் வந்து எல்லா சத்தும் அதிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சொல்கிறாரு. ஸோ இந்த அம்மாவும் வந்து மூஞ்சி திருப்பிட்டு போயிருந்தாங்க வீட்டில். இப்படியே போன உடனே மறுநாள் வருது. சுப்பையரோட மனைவி வந்து 11 மணி வந்தோடனே அந்த சிவப்பி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஸோ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, அந்த சிவப்பி வருவாளா மாட்டாங்க? கரெக்டு தான். ஸோ அவளுக்குன்னு வந்து இப்போ சோனியா வந்து தனியாக குடிசையில் வளர்ந்துக்கிட்டு ஒரு கௌரவமாக என்னதான் வந்து சுப்பையர்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு கௌரவமாக உழைச்சி சாப்பிட்டு இருக்கிறான். ஸோ வந்து அப்படி பையனை வந்து ஏமாற்றிட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க, பையனை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சியலை எடுத்து சாப்பிட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போனவா எப்படி வரமாட்டான். ஆனால் சுப்பையர் வந்து வழக்கமான வெளில வந்து வாசலில் வந்து உட்காந்துருக்காரு. என்னதான் வந்து சுப்பையர் வந்து திட்டி அவங்கள அனுப்பிச்சாலும் அவரோட மனநிலை பார்த்தீங்கன்னா 70 வயசு ஆகுது. அப்போ வந்து அவர் வந்து மறுநாள் வழக்கம் போல் எதிர்பார்த்துட்ருக்காரு. எப்படின்னா இப்போ நம்மளோட வாசகர் வட்டத்துக்கு வந்து ஒரு
2-3 மாதம் கடந்து போயிட்டுருக்குது. இப்போ முக்கியமாக டெய்லி வரக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு அழகு, ராமு ஒரு நாள் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து இன்னைக்கு ஏன் ராமு வரல, அழகு வரலன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்போம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா? அந்தமாரி ஒரு நல்ல மனம் உள்ள சூப்பர்ஹீரோ தான் வந்து ஏன் சிவப்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அந்த வாசல் இருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து 2 குழந்தைய பார்க்கல, 3 குழந்தைய பார்க்குறேன் அந்த சூப்பர்ஹீரோட சேர்த்து. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு வயசாக ஆக வந்து குழந்தைத்தனமாக மாறிடுவோம். சின்ன குழந்தைங்களை கண்டிக்கணும், கண்டித்து வளர்த்தா தான் பெரிய வயசாகும்போது அவங்க வந்து நல்லபடியாக வளர்கிறாங்க. பட்டு பெரியவங்களை வந்து நம்ம கண்டிக்க முடியாது. அவங்க என்ன தான் கண்டித்தாலும் மறுநாள் வந்து அதே தான் பண்ணுவாங்க. அவங்களோட மனநிலை அதுதான். அதுக்காண்டி வந்து பெரியவங்களை நம்ம கோச்சிக்கிற முடியாது. இப்போ சிவப்பி வந்து சின்ன குழந்தைய ஏன் அடித்து இப்போ இந்த 2 குழந்தைக்கு நிறைய கம்பேரிசன் இருக்குது. எப்படி வந்து குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பணக்கார குழந்தைய வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது. என்ன தான் சமாதானம் பண்ணாலுமே வந்து அந்த பணக்கார குழந்தை வந்து அழுதுகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த குழந்தை வந்து ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு போனாலும் முறுக்க கொடுத்துட்டு போனால் கூட முறுக்க சாப்பிடாம அம்மா வரதை திட்டி வெயிட் பண்ணுறாங்க. அந்த இயல்பு வந்து அந்த பெரிய குழந்தை அந்த பணக்கார குழந்தைகிட்ட இல்லை. அதேமாரி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சாலும் அமைதியாக உட்காந்து என்ன சொல்ல அழாமல் அம்மாக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைகிட்ட அதுவும் இல்லை. அதனால் இந்த 2 குழந்தைங்கிற தலைப்பு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஜெயகாந்தன் வந்து இந்த கதை மூலமாக சொல்ல வராரு அப்படிங்கிறது. நன்றி.